தமிழகத்தின் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு தெய்வ வரலாறு மறைந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க போகும் கோவில் லாலாபேட்டையின் தென்பகுதியில் காஞ்சி நகரின் அழகிய வயல்வெளி ஓரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாம்பளாய் அம்மன் கோவில். சுமார் 45 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு ஒரு சிறிய மண் திட்டு மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த மண் திட்டுக்குள் ஒரு கருவேல மரம் இருந்தது. அந்த மரத்தை ஒரு கர்ப்பிணி பெண் வெட்டியதாகவும் அதன் பின்பு அந்த பெண்ணுக்கு பிரசவமான போது குழந்தை உடல் ஊனமுற்ற நிலையில் பிறந்ததாகவும் கூறப்படுகிறது. கருவேல மரத்தை வெட்டியதால் தான் தன் குழந்தை ஊனமுற்றதாக பிறந்தது என எண்ணி அந்த பெண் அம்மனிடம் மன்னிப்பு கேட்டு சென்றதாக முன்னோர்கள் கூறி வருகின்றனர். பின்னர் ஆராய்ந்து பார்த்தபோது இந்த இடத்தில் நாகாத்தம்மன் அருள் இருப்பதாக ஒருவரால் அருள்வாக்கு கூறப்பட்டது. அதன் பின் காஞ்சிநகர் மக்கள் இங்கு அம்மனை ஸ்ரீ பாம்பளாய் அம்மன் என்கிற பெயரில் வழிபட்டு வருகின்றனர். இத்திருக்கோவிலின் ஆண்டு திருவிழா சித்திரை மாத இறுதியில் 3 நாட்கள் சிறப்பாக நடைபெறுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக திருவிழாவின் முதல் நாள் இரவு கரகம் நிறைவேற்றப்பட்ட பிறகு கருவேல மரத்தின் உச்சியில் பாம்பளாயி அம்மன் பாம்பு வடிவில் தரிசனம் அளிப்பதாக பக்தர்கள் கூறுகின்றனர்.